ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோயம்புத்தூரில் லொக்கேட் இருக்கிற ரேவதி காலேஜ் ஆஃப் நர்சிங் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரேவதி காலேஜ் ஆஃப் நர்சிங்கில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, நீங்கள் நர்சிங் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கான எலிஜிபிள் கிரைட்டேரியா என்னவாக இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் என்ன மாதிரி ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு ப்ரைவேட் காலேஜில் அட்மிஷன் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரேவதி காலேஜ் ஆஃப் நர்சிங் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் பைபாஸில் அவினாசில் வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே இந்த காலேஜ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் நர்சிங் கவுன்சில் கீழேயும் அதே மாதிரி தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் கீழே இந்த காலேஜ் வந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. இந்த காலேஜில் நர்சிங்கில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் சொல்லக்கூடிய 4 இயர்ஸ் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் எம்எஸ்சி நர்சிங் இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்க. நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கான எலிஜிபிள் கிரைட்டேரியா என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படி இல்லாட்டா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி இந்த சப்ஜெக்டோட குரூப் நீங்கள் எடுத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறதுக்கு எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க. அதே மாதிரி மினிமம் 45% ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறதுக்கு எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்டாகவே இருப்பீங்க. இப்போ கோர்ஸ் வைஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ ஃபெசிலிட்டிஸ் வைஸ் பார்க்கலாம். இந்த காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க. ஹைடெக் ஏசி கிளாஸ் ரூம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. வெல் எக்யூப்டு லெபார்டரிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே மோர் தென் 10,000 வால்யூம்ஸ் ஆஃப் புக்ஸ் வந்து கவர் பண்ணி ஒரு டிஜிட்டல் லைப்ரரி வந்து அமைச்சிருக்காங்க. இந்த காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா 24/7 ஒய்ஃபை கேம்பஸ் இந்த காலேஜ் ரன் ஆகுது. அண்ட் இந்த காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆடிட்டோரியம் அண்ட் வந்து ஏவி ரூம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் லெபார்டரிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த காலேஜில் அவங்க மெஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹைஜீனிக் அண்ட் நியூட்ரிஷன் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே வராங்க. தென் இந்த காலேஜில் வந்து உங்களுக்கான நர்சிங்க்கு வந்து அவ்வளோ லேப் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஓன் ஹாஸ்பிட்டல்ஸ் உள்ள காலேஜ்னே சொல்லலாம். அப்படிங்கிற போது உங்களுக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ரேவதி ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே ப்ரொவைட் பண்ணுறதுனால உங்களுக்கு ட்ரைனிங் பீரியடாக இருக்கட்டும், அது மாதிரி பிளேஸ்மெண்ட் பீரியடாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து சூப்பர்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் பிஎஸ்சி நர்சிங் எடுக்கிறீங்க அப்படின்னா. இப்போ உங்களுக்கு இந்த காலேஜ் பற்றி டோட்டலாகவே ஐடியா இருக்கும். இப்போ நீங்கள் எடுக்க போகிற பிஎஸ்சி நர்சிங்க்கு இந்த காலேஜ் சூட்டபுளாக இருக்குமா, ஆனால் இந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸஸ் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம எஜுகேஷன் கைடன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.